அடுத்து நாம் பார்க்க போவது சார்பெழுத்துக்களின் ஒரு வகையாக இருக்கக்கூடிய குற்றியலுகரம். குற்றியலுகரம் குற்றியலுகரம்னா என்ன? குற்றியலுகரத்தை எப்படி சொல்லலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு உகரம் குறுமையாகி வந்தால் அதுக்கு பேர் குற்றியலுகரம்னு பேர். இது என்ன வரையறை? வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம். எப்படி? வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம். உங்களுக்கு தெரியும், இதான் வல்லின மெய். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இதான் வல்லின மெய். இந்த வல்லின மெய்யோட ஒரு ஊ சேர்ந்தா என்ன நடக்கும்? வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம். இக்கோட, இச்சோட, இட்டோட, இத்தோட, இப்போட, இரோட உகரம் சேர்ந்து வந்தா என்ன நடக்கும்னா கு, சு, டு, து, பு, ரு இப்படி கிடைக்கும். ஸோ வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம் அப்படின்னா கு, சு, டு, து, பு, ரு அப்படின்னு அர்த்தம். இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு தெரியும், கூக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. எனது ஊனா வரிசையில் இருக்கு. இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை. கு, சு, டு, து, பு, ரு எல்லாம் ஒரு மாத்திரை. ஸோ வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம் என்ன பண்ணுதுன்னா ஒரு சொல்லுல வருதுன்னு வச்சுக்கோங்க. இது கு, இதுக்கு ஒரு மாத்திரை. ஆனா நீங்க பாக்கு சொல்லி பாருங்க. பாக்கு எப்படி சொல்றது? இல்ல பாக்கு, பாக்கு, பாக்கு வாங்கினான் சொல்ல மாட்டோம். பாக்கு கு, பாக்கு வாங்கினான். அப்ப இந்த இடத்துல என்னன்னா அது ஒரு மாத்திரை அரை மாத்திரையா குறைஞ்சிடும். ஒரு மாத்திரை கிடையாது, அரை மாத்திரையா குறைஞ்சிடும். இதுதான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம், அதாவது கு, சு, டு, து, பு, ரு ஒரு சொல்லின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவினதாய் ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கிற உகரம் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இது மாதிரி நம்ம சொல்லலாம். இப்ப டூருக்கு, இந்த டூருக்கு இது தனியா வரும்போது ஒரு மாத்திரை. ஆனா இங்க பாருங்க, பூட்டு கடை சொல்றது இல்ல. எப்படி சொல்றோம்? பூட்டு, பூட்டு, டு, அப்ப இந்த இடத்துல என்னன்னா அரை மாத்திரை. ஸோ ஒரு சொல்லோட இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து எத்தனை மாத்திரையாக ஒலிக்கிறது? அரை மாத்திரை அளவினதாக ஒலிக்கிறது. இதுக்குதான் என்னன்னு பேரு? குற்றியலுகரம் அப்படின்னு பேரு. நிறைய நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். புற்று அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. புற்று, புற்று அப்படின்னு சொல்றது இல்லை. ஆனா ரூ சொல்லும்போது ரூ இதழ் வந்து அப்படியே குவியும் ரூ. ஆனா புற்று அப்படின்னு சொல்ல மாட்டோம், புற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அரை மாத்திரை தான். இது மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து குற்றியலுகரம் அப்படின்னு பேர்.